Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நவராத்திரி குலுக்கான ஸ்பெஷலான 9 வகை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நவராத்திரி குலு நாட்கள்ல பாத்தீங்கன்னா 9 நாட்களுமே 9 வகையான சுண்டல்கள் செய்து வச்சு வழிபடுறது வழக்கம். இந்த சுண்டல் பிரசாதங்கள் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து குழந்தைங்க வரும்பொழுது அவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை கொடுப்பாங்க. இந்த சுண்டல் வகைகள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான புரோட்டீன், விட்டமின் இந்த மாதிரி நிறைஞ்சதா இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த கொலு நாட்கள்ல வந்து நம்ம செய்யக்கூடிய சுண்டல் வகைகள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த கொலு பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் இந்த 9 நாட்களும் வழிபடுறது விசேஷம். படிக்கட்டு வச்சு நம்ம வந்து கொலு பொம்மைகளை அடுக்கி வைக்க முடியலன்னா கூட நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி காலையில வந்து நம்ம நெய்வேத்தியமும் சாயந்தரமும் வந்து சுண்டல் பிரசாதமும் செய்து வைக்கிறது வந்து வழக்கம். இந்த சுண்டல் வகைகள் வந்து இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன வகையான சுண்டல்கள் செய்ய போறோம்னு பார்க்கலாம். ராஜ்மா சுண்டல், கருப்பு உளுந்து சுண்டல், பச்சை வேர்க்கடலை சுண்டல், பச்சை பட்டாணி சுண்டல், பச்சை பயிறு இனிப்பு சுண்டல், கொண்டைக்கடலை சுண்டல், கொள்ளு சுண்டல், ஸ்வீட் கார்ன் சுண்டல், ரங்குன் மொச்சை சுண்டல். இந்த சுண்டல் வகைகளை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த சுண்டல் வகைகளை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ராஜ்மா, கொண்டைக்கடலை, ரங்குன் மொச்சை, கொள்ளு, சோளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து நம்ம ஊற வச்சிடணும். அதாவது நாளைக்கு சமைக்க போகிறோன்னா இன்றைக்கே வந்து நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அடுத்தது வந்து நம்ம உடனே செய்யக்கூடிய சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சுண்டல், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து, வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம வந்து உடனே செஞ்சிடலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து சீசன் இல்லாததுனால வந்து நான் கடையில் காஞ்ச பட்டாணி வந்து விற்கிது இல்லையா, அதை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை நம்ம வந்து ஊற வைக்கக்கூடாது. இந்த பச்சை பட்டாணி நம்ம ஊற வச்சோம்னா தோல் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்துடும். அதனால் நம்ம வந்து அதை டைரெக்டாகவே குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம முதல்ல சுண்டலுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு சில சுண்டலுக்கு வந்து இந்த பொடியை தூவுவேன். இது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிளான பொடி தான். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2ல இருந்து 3 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 7 வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சூடாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. அடுத்தது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய சுண்டல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து வேர்க்கடலையை உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை. இதை வந்து நான் 2 விசில் வச்சிருக்கேன். இது நல்லா வெந்துருச்சு 2 விசில்லையே. உங்களுக்கு இன்னும் வேகணும் அப்படின்னா 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததா தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம்.
இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சுண்டல் பொடியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். உங்களுடைய சுண்டல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்து இதை கலந்துட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுண்டல். இது வந்து நான் பச்சை பயிரில் செய்ய போகிறேன். கடாயில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. பச்சை பயிர் வந்து 2 விசில்லையே வந்து ரொம்ப நல்லா வந்து வெந்துடும். இது வந்து ரொம்ப குழையாக வேக வைக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இனிப்பு பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்வீட் கார்னை 2 விசில் வச்சிருக்கேன். இது கூடவே நான் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் வந்து இதை அப்படியே போட்டுட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து வத்திடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு மேலே தூவிடலாம். சாட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சாட் மசாலா போடும்பொழுது இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கருப்பு உளுந்து சுண்டல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வரமிளகா 1 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்தையும் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் கூட உப்பு போடலை, ஏன்னா உப்பு போட்டால் ரொம்ப குழஞ்சிடும். இப்போ நம்ம இதை கலந்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்த மாதிரி வர அளவுக்கு இதை கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சுண்டல் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கருப்பு உளுந்து சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ராஜ்மா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ராஜ்மா சேர்த்துக்கலாம். ராஜ்மா வந்து நான் 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே ஊற போட்டும் வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. தேவையான அளவு சுண்டல் பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்மளுடைய ராஜ்மா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ரங்கூன் மொச்சை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து, பச்சை மிளகா, தேங்காய் துருவல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ரங்கூன் மொச்சையை இதோட சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சிருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக சுண்டல் பொடி நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத 1 ஸ்பூன் தூவிடலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய ரங்கூன் மொச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து, சீரகம் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகா, தேங்காய் துருவல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பட்டாணியை வேக வச்சிருக்கிறத எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி வந்து 3 விசில் வச்சேன். இதை நான் வந்து முன்னாடி நாள்லாம் ஊற வைக்கல, உடனே வந்து இதை போட்டு 3 விசில் வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. நம்ம சுண்டல் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் வேணும்னா. இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கொள்ளு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
கொள்ளு வந்து நான் 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலையே இதோட சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலைக்கு நான் 3லேருந்து 4 விசில் வச்சேன். இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய 9 வகையான சுண்டல் ரெடியாக இருக்குது. இந்த நவராத்திரி திருநாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் வகைகளை செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.